ரோஹிணிக்கு எதிராக இங்கே மலேசிய மாமாவும் வித்யாவுமே சாட்சி சொல்கிறாங்க. இப்போ ரோஹிணி அதையுமே இங்கே மாற்றி விட தான் செய்கிறாங்க. அப்போது நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமான்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி அந்த கறிக்கடை மாமா பக்கத்தில் வந்து நிற்க, எதுவாக இருந்தாலும் கேளுங்கம்மான்னு அங்கே நீதிபதி சொல்லும்போது இங்கே ரோஹிணி கறிக்கடை மணியை பார்த்து இங்கே கேள்வி கேட்குறாங்க. நான் தான் உங்களை தேடி வந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா இந்த பொண்ணு தான் என்னை தேடி வந்தது அப்படின்னு அந்த கறிக்கடை மணியும் சொல்ல, ஐயா இப்போவாத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இவரை நானே தேடி போய் பார்த்து நீங்கள் தான் எனக்கு மலேசியா மாமாவா நடிக்க வரணும்னு நான் சொல்லவும் இல்லை. வீட்டில் இருக்கவங்க நம்பணும் அப்படின்னு என் புருஷன் என்கிட்ட கேட்டுக்கிட்டாருன்னு வித்யா கிட்ட சொன்னேன். வித்யாவும் சரிடி ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு அவள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி தான் இவரை தேடி போய் பார்த்து எனக்காக நடிக்க கூட்டிகிட்டு வரவும் செஞ்சான். இந்த விஷயம் எல்லாமே மனோஜுக்கு தெரியும் இவரானர். இப்போ கூட மனோஜ் இந்த விஷயம் இதுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு இங்கே போய் தான் சொல்கிறாரு. அவருக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு மனோஜை பார்க்கும்போது, இல்லை எனக்கு அப்படி எதுவுமே தெரியாது, நாங்கள் எல்லாருமே இவர் உண்மையிலேயே மலேசியாவிலேருந்து வந்தவன் தான் நாங்களும் நினச்சோன்னு சொல்ல, உடனே அங்கே நிற்கிற கறிக்கடை மணியை பார்த்து கேட்குறாங்க எங்கள் நீதிபதியும், ஆமாம் உங்களுக்கு அந்த மனோஜ் தெரியும், மனோஜுக்கு உங்களை ஏற்கனவே தெரியுமா? அவர் சொல்லி தான் இங்கே நடிக்க வந்ததா இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மலேசியா மாமா தான் அப்படின்றத நான் முழுமையாக நம்பினேன்னு மனோஜ் சொல்கிறாரு. இதில் எது உண்மை அப்படின்னு அந்த கறிக்கடைமணியை பார்த்து கேட்க, கறிக்கடைமணி அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. இல்லைங்க ஐயா, எனக்கு நல்லா தெரியும் இந்த பொண்ணை நான் நடிக்க தான் கூட்டிகிட்டு வந்தது. மற்றபடி அந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே நான் மலேசியாவிலேருந்து வந்தவங்க அப்படின்றத மட்டுமே தான் நம்பினாங்களே தவிர, நான் கறிக்கடை வச்சுருக்கேன் அப்படின்றதும் நான் மணி என் பேர் மணின்றதும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே வக்கீல் வந்துட்டு, என்னம்மா நீ மட்டும்தான் நான் உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்கிறேன், ஆனால் உனக்கு எதிராக இவ்வளோ சாட்சிகள் இருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை இது எதுவுமே உண்மை கிடையாது, இங்கே எனக்கு எதிராக சாட்சி சொல்லணுன்றதுக்காக அவங்களே சில ஆதாரங்களை கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்காக பணத்தை கொடுத்து வேணாலும் இந்த கொண்டு வந்து நிறுத்திருக்கலாம்ல ஒரு ஆனர் அப்படின்னு நீதிபதியை பார்த்து ரோஹிணி சொல்கிறாங்க. என்னம்மா இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி ஏதாவது உங்களை மிரட்டி கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லை பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்களான்னு சொல்ல, இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, முத்து மீனா எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த உதவிக்காக தான் நீ இங்கே பொய் சொல்ல வந்தியா வித்யா அப்படின்னு ரோஹிணி பார்த்து கேட்க, யுவர் ஆனர் அவங்க வாயிலேருந்தே உண்மை வந்துடுச்சு, முத்துவும் மீனாவும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க, இவங்க வாழ்க்கைக்கு அவங்க நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, அவங்க செஞ்ச உதவிக்கு கைமாறா நாம் ஒரே ஒரு விஷயத்த பண்ணுவோன்னு இப்போ வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க, அவ்வளோதான் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே ரோஹிணியும். இதை கேட்ட நீதிபதியும், என்னம்மா இந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லுதே அப்படின்னு அங்கே பக்கம் கிருஷ்ணாராமா பார்த்து கேட்க, இல்லை ஒரு ஆனர் என் பக்கம் வாதாடுறவங்க எல்லாரும் உண்மையானவங்க நேர்மையானவங்க, அந்த பொண்ணு ஏன் இப்போ வரைக்கும் வக்கீல் வச்சுக்கல, ஏன்னா இது சொன்ன பொய்க்கு வக்கீலே துணை நிற்க முடியாது, அதுக்காக மட்டுமே தான் தனக்காக வாதாடுறதுக்கு எந்த வக்கீலையும் வச்சுக்காம இப்படி இருக்கவும் செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட நீதிபதியும், இப்போ இதுக்கு வேற என்னதான் ஆதாரம், இதுக்கு வேற என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு உடனேயே வித்தியாசம் சொல்கிறாங்க, ஒரே ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும் எல்லா உண்மையும் சொல்லுவார் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் பழசெல்லாம் மறந்து போய் கல்யாணின்னு அந்த ஒரு பேரை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா அந்த தினேஷ் தான். இவனுக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சு, இவன் எப்படி இங்கேன்ற மாதிரி அதிர்ச்சியில் ரோஹிணி பார்க்குறாங்க. வித்யா அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவருக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. இவரை தான் நான் பார்க்குறதுக்காக போனேன், இவர் எனக்காக தான் வரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல, இவர் யார் அப்படின்னு நீதிபதி கேட்கும்போது உண்மையை சொல்கிறாங்க எங்கள் வித்யா, இவர் பேர் தினேஷ், இவங்க எல்லாரும் நாங்கள் ஒரே கம்பெனியில் வேலை தான் பார்த்தோம், அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆனது. பிறகு இவர் வாழ்க்கை உண்டுன்னு போனார், ரோஹிணி அவள் வாழ்க்கை உண்டுன்னு வந்தான். ஆனால் தினேஷ்க்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, பொய் சொல்லி ஏமாற்றி மொத்த குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா இந்த கல்யாணி அப்படின்னு தெரிஞ்சதுனால கல்யாணிக்கிட்ட அடிக்கடி பணத்தை கேட்டு இங்கே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தவன் தான் இந்த தினேஷ். அடிக்கடி இவன் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா இந்த உண்மை மனோஜுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ தெரியக்கூடாதுன்றதுக்காக. முக்கியமாக மனோஜுக்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி தான் இந்த தினேஷ் பணத்தை கேட்டு மிரட்டவும் செஞ்சுருக்காங்க. பணம் கேட்டதுக்கான இங்கே ப்ரூஃபும் இருக்குது, அந்த பணத்தை நிறைய இடங்களில் ரோஹிணி கொண்டு போய் கொடுத்ததுக்கான ப்ரூஃபும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தினேஷை ஆள் வச்சு அடிக்கணும், தங்கிட்ட அடிக்கடி பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணுறான், மொட்டை கடிதாசியை இந்த மனோஜுக்கு அனுப்புகிறான் அப்படின்ற ஒரு கோபத்தில் சிட்டின்ற ஒரு அடியாள் கிட்ட போயிட்டு ரோஹிணி உதவியும் கேட்டான் அப்படின்னு சொல்ல, நடந்த விஷயத்த பிறகு எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க தினேஷும். ஆமாம், சிட்டி மூலமாக தான் என்னை ஆள் வச்சு அடிக்கவும் செஞ்சான், ஆனால் ஆள் வச்சு அடிக்கும் போதே சிட்டி என்கிட்டேருந்து உண்மையையும் கறந்துக்கிட்டான்.
அதுக்கப்புறமா தான் நானும் சிட்டியும் இதில் கூட்டு சேர்ந்தோம். ஒன்றா கூட்டு சேர்ந்து இந்த ரோஹிணிகிட்டேருந்து பணத்தை வாங்க அடிக்கடி நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி இந்த ரோஹிணிகிட்டேருந்து பணத்தை வாங்கவும் செஞ்சோம். உண்மையிலே இந்த விஷயம் எனக்கும் அந்த சிட்டிக்கும் நல்லாவே தெரியும். இந்த உண்மை மனோஜுக்கு தெரியக்கூடாது மறைக்கணுன்றதுக்காக தான் பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தா. அது ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே ஆட்களை வச்சு அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு கூட ரோஹிணி போகவும் அவர் ஆனர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தினேஷும். உண்மை இல்லாமல் அவள் புருஷனுக்கும் குடும்பத்துக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னு இந்த வித்யா சொன்ன பிறகு தான் தெரியும். அதுக்காக தான் நானும் இவ்வளோ தூரம் வந்தேன். என்னையை கொலை பண்ணுற அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கால, அப்போ அவள் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லி அங்கே தினேஷும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த இங்கே ரோஹிணி எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்ததான் சிட்டியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சிட்டியும் ஆமாம் ஒரு ஆனர், இந்த தினேஷ் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இவன் சொல்லி தான் எனக்கு விஷயம் தெரியும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ரோஹிணிக்கிட்ட அடிக்கடி நாங்கள் பணத்தை கறக்கவும் செஞ்சோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தினேஷை ஆள் வச்சு அடிக்க சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்ததும் ரோஹிணி தான். அப்புறம் ஆள் ரொம்ப சீரியஸாக இருக்கான்னு சொல்லி அவங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கினதும் நாங்கள் தான் அப்படின்ற விஷயத்த இங்கே போட்டு உடைக்கவும் செய்கிறாங்க இந்த சிட்டியும். இப்போ உண்மை எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சு. இதுக்கு மேலே வேற என்ன ஒரு ஆனர் வேணும்? இந்த உண்மை எல்லாமே இவங்க மூலமாக தான் வெளியே வரணும்னு இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ரோஹிணிக்கு இவங்க எல்லாரும் எந்தெந்த வகையில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றதும் தெரிஞ்சிருக்கு. இந்த மலேசியா மாமாவை இங்கே நடிக்க கூட்டிகிட்டு வரதுக்காக இந்த செட்டிக்கிட்ட தான் கடனை வாங்கியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் இதோ இருக்குன்னு சொல்லி அவங்க கடன் வாங்கும்போது கையெழுத்து போட்ட சைன் இது எல்லாமே இருக்குது. அதுவும் எந்த நாளில் எந்த டேட்டில் எப்போ வாங்கினாங்க, அவங்க வாங்கினதுக்கு பிறகு தான் மலேசியா மாமான்ற ஒருத்தர் நடிக்க வந்தாருன்னு எல்லாத்துக்கான ப்ரூஃபையும் இங்கே கொடுக்கவும் செய்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த நீதிபதி, உன் மேலே இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையெல்லாம் நீ இந்த குடும்பத்தில் பார்த்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பயமும் இல்லாமல் எப்படி உன்னால் இந்த இடத்துல நின்று பொய் சொல்ல முடியுது? பொய்ன்னு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க என்ன வேணாலும் பொய் சொல்வியா? யார் மேனா வேணாலும் பழி போடுவியா? இதுக்கப்புறம் இனிமே இந்த வாழ்க்கையை நீ வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் இதுக்கப்புறம் தாமதிக்காமல் இவங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லிடுறாங்க. மொத்தத்தில் ரோஹிணியுடைய வாழ்க்கை அந்த இடத்துலே முடிஞ்சு போகுது. டிவோர்ஸை கொடுத்ததுக்கு பிறகு ரோஹிணி ரொம்ப அழுகிறாங்க. இந்த கிருஷ்ணாராம் எடுத்த எந்த ஒரு கேஸும் இப்போ வரைக்கும் ஜெயிக்காமல் போனதே கிடையாது. இந்த கிருஷ்ணாராம் எடுத்த இந்த கேஸும் நான் ஜெயிக்க வச்சுட்டேன் அப்படின்னு கிருஷ்ணாராம் ரோஹிணி முன்னாடி போய் சபதம் போடுற விதமாக பேச, ஆல்ரெடி இந்த விஷயத்தை இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டேன். இவங்க முயற்சி பண்ணனால தான் இந்த தினேஷையும் சிட்டியையும் இங்கே வரவழைக்க முடிஞ்சது. சிட்டியும் நீங்கள் கேட்ட உடனே வரல, அவனை வரவழைக்கையும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கடைசியில் உண்மையை சொல்லிட்டான்ல, இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது ரோஹிணி. அது மட்டும் இல்லை, தினேஷை நீ கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக அவன் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இனி நீ வீடு போகணுன்னு அவசியம் இல்லை, நேராக ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல ரோஹிணி அழுதபடி நிற்கிறாங்க. விஜயா மனோஜ்னு ஒரு வழியாக இவக்கிட்டேருந்து இங்கே டிவோர்ஸ் கிடைச்சதும் சந்தோஷம், இவக்கிட்டேருந்து தப்பிச்சதும் சந்தோஷம் அப்படின்ற ஒரு நிம்மதியோட அந்த இடத்த விட்டு போகிறாங்க. விஜயா கிருஷ்ணாராமுக்கு நன்றி சொல்ல, இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, இதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்தது உங்கள் வீட்டில் இருக்க முத்து மீனா தான். முத்து மீனா மட்டும் ரிஸ்க் எடுக்கலைன்னா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்காது. இது இன்னும் பெரிய அளவில் போயிட்டே இருந்திருக்கும். எந்தவா இருந்தாலும் உங்கள் பையனுக்கும் உங்கள் மருமகளுக்கும் நன்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது விஜயா எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க. ஆனால் இங்கே ரோஹிணி ரொம்ப பயத்தோட போலீஸ் உடைய பிடியில் சிக்கி அவங்க ஸ்டேஷனுக்கு போகவும் செய்கிறாங்க.